रमलान शहरे रमलान शहरे रमलान। அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நாம் புற்றுநோய் குணமாக்கும் புனித நோன்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்கலாம். புற்றுநோய்க்கு மருத்துவமே கிடையாது என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நவீன காலத்தில் புற்றுநோய்க்கும் மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். புற்றுநோய்க்கு மருத்துவமே கண்டறியப்படாத 1400 வருஷங்களுக்கு முன்பதாகவே குரான்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொன்னது மன நிம்மதியும் ஆச்சரியத்தையும் தருது. அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்றான், இன்னும் நாம் முஃமின்களுக்கு அருளாகவும் மருந்தாகவும் உள்ளவற்றையே அல் குரானில் இறக்கி வைத்தோம். மரணத்தை தவிர மற்ற எல்லா வித நோய்களுக்கும் குரான்ல மருத்துவம் புதைந்து கிடக்கு. சந்தர்ப்பங்கள் வரும்போது அவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்சமயம் நோன்பின் மூலம் புற்றுநோய்க்கு மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு 2 முறை இருக்கு. மருந்து மாத்திரையால நோயை கட்டுப்படுத்துறது, 2வது மருந்து மாத்திரையே இல்லாமல் மனசை கட்டுப்படுத்துறது மூலமாக நோயை கட்டுப்படுத்துறது. நோய்கள்லேயே மிக கொடிய நோய் என்ன அப்படின்னா அது புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே புற்றுநோயை விட மிக கொடிய நோய் என்ன அப்படின்னா அது மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது, அல்லாஹ் அதை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் உறுப்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். மனசு பாலாகிடுச்சு அப்படின்னா உடல் முழுக்க பாலாகிவிடும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது. அது சீராக இருந்தால் உடல் உறுப்பியாகவும் சீராக இருக்கும். அது பாலாகி விட்டால் உடல் உறுப்பு எல்லாமே பாலாகிவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் தூய்மையாளராக ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு என்பது மனிதனுக்கு அகத்திலும் புறத்திலும் தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. நோன்பு என்பது உயிர்கொல்லியாக இருக்கும் புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்தாக இருக்குது. அமெரிக்காவின் தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, நோன்பு மேற்கொள்வது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும், அதற்கான சிகிச்சைக்கும் அது ஊக்கமளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய்க்கான கீமோதெரப்பி சிகிச்சை கூட நம்ம உண்ணாவிரதத்தையும் கடைபிடிக்கும் போது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியையும் அது பரவுவதையும் அது தாமதப்படுத்துது. சில புற்றுநோய் செல்களை அது முற்றிலும் அது குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக எலிகளுடைய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது உண்ணாவிரதத்திற்கு சாதாரண செல்களை போல இல்லாமல் புற்றுநோய் செல்கள் வித்தியாசமான எதிர்மறையை ஆற்றுவது தெரிய வந்தது. அதன் இறுதியில் அவை தங்களை தாங்களே அழிந்து கொண்டன. இதை தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க புற்றுநோய் செல்களோட தற்கொலை அப்படின்னு. புற்றுநோயாளிகள் புற்றுநோய் சிகிச்சை பெறாமல் நோன்பு இருக்கும்போது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை இது தாமதப்படுத்துது. அதே வேளையில் கீமோதெரப்பியுடன் அவங்க நோன்பை மேற்கொண்டாங்க அப்படின்னா அது நல்ல பலனையும் அது தருது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் வாழக்கூடிய புற்றுநோயாளிகள் கீமோதெரப்பி என்ற மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டும் அவங்களுக்கு புற்றுநோய் முற்றிலும் குணமடையாத பட்சத்தில் அவங்க நோன்பு என்னும் குரான் வழி மற்றும் நபி வழி மருத்துவத்தை கடைபிடித்தால் நிச்சயம் புற்றுநோய் குறைவது மட்டுமல்லாமல் முற்றிலும் புற்றுநோயை இல்லாமல் போகிவிடும் என்பதற்கு 100% உத்தரவாதத்தை குரான் வழி மருத்துவமும் நபி வழி மருத்துவமும் நம்மளுக்கு தருது. புற்றுநோய் இல்லாமல் நலமுடன் வாழ நோன்பு நோற்போம், உடல் நலம் காப்போம் என்று கூறியவளாக என் உரைக்கு திரையளிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.